News 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசியதற்காக பெரும் ஒரு ஆர்ப்பாட்டம், எம்பிக்கள் மீதான தாக்குதல், இது போல பல சம்பவங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, பாஜக மேல எந்த குறையும் சொல்ல முடியலைங்க. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? கிடையாது. மக்கள் நலனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது. மோடி அவருடைய செயல்பாட்டில் ஏதாவது குறை சொல்ல முடியுதா? கிடையாது. போற இடமெல்லாம் வரவேற்பு. அப்போ இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் இருக்கிற வரைக்கும், இந்த பிஜேபி இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஆட்சிக்கு வர முடியாது. இப்ப நேருவோட குடும்பம், நேருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்தாரு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் யாரு இருக்கிறா அவங்க ஃபேமிலியில அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி வர வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த கட்சி வாரிசு அரசியலா கிடையாது, இது மக்களுக்கான கட்சி. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கொண்டு வர முடியுமா, பிரியங்கா காந்தி கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும். மக்கள் நல பிரச்சனை பேசுறாங்களா? கிடையாது. சார் என் தொகுதி எம்பி ஆகுறாரு, ராகுல் காந்தி எம்பி ஆகுறாரு, என் தொகுதி சார், என் தொகுதியில் இதெல்லாம் நடக்கல, எனக்கு செஞ்சு கொடுங்க, இதுவரைக்கும் கேட்டிருக்காரா? சார் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து தூங்குறாரு. அந்த பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றணும். அம்பேத்கர் உண்மையால் மதிக்கிற மாதிரி இருந்தா அந்த மக்களுக்கு உண்டான சட்டத்தை இயக்க வேண்டிய இடத்துல தூங்குறதுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்குது? புரியுதுங்களா? இப்போ அம்பேத்கரை பத்தி அமித்ஷா உண்மையில என்ன சொன்னார், அதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? மீடியா கிட்ட இருக்குது. மீடியா செய்யறாங்களா? ஏன் இந்த மீடியா செய்ய மாட்டேங்கிறாங்க? மீடியா, ஒட்டுமொத்த மீடியாக்களும் அவங்களுக்கு ஒரு தீனி வேணும். அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறா? எதிர்கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க. அப்ப எதிர்கட்சிகளுடைய குரலா இன்னைக்கு மீடியாக்கள் ஒழிக்குது. புரியுதுங்களா? அம்பேத்கர் பத்தி அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு. அதாவது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு எல்லாரும் பேசுறாங்களா தவிர அவருடைய புகழை திருடிக்கலாம்னு நினைக்கிறாங்களா தவிர அவருடைய வழியில நடக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அம்பேத்கரை அவமானப்படுத்தியவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அம்பேத்கரை எம்பி ஆக்க முடியாம செஞ்சவங்க காங்கிரஸ்காரங்க. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் இருக்கிற அப்படித்தான் பேசுறாரு அவர். இப்படி எல்லாம் அம்பேத்கர் அவமானப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அவருடைய புகழை மட்டும் ஏன் நீங்க திருடுறீங்க? உண்மையாலுமே பிஜேபி எந்த மாதிரி கட்சி? பிஜேபி அம்பேத்கர் வாழ்ந்த இடம், படித்த இடம், லண்டன்ல அவரு வாழ்ந்த இடம், அந்த மாதிரி இடங்கள்ல மொத்தமா 6 இடங்களை எடுத்து இன்னைக்கு அதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமா மாத்தி மக்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறோம். அதை காங்கிரஸ் செஞ்சிருக்காங்களா? 70 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அம்பேத்கரை பத்தி என்ன பேசுனாங்க? இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா அம்பேத்கர் அவங்களுக்கு? சார் இன்னைக்கு உண்மையாலுமே அம்பேத்கர் மேல மிகப்பெரிய பற்று வச்சிருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்கன்னா இன்னைக்கு பாருங்க, பாராளுமன்றத்துல எங்களுடைய எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இருக்கிறாங்க. நீங்க அம்பேத்கர் மதிக்கிறவரா இருந்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி எப்படிங்க தள்ளி விடுவீங்க? ராகுல் காந்தி அந்த வேலை பண்ணுவீங்க. உண்மையாலுமே அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், எம்பி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அப்பதான் அம்பேத்கருக்கு நம்ம முழுமையான மதிப்பு மரியாதையும் கொடுத்த மாதிரி இருக்கும். அவர் இயற்றின சட்டத்துக்கு அப்பதான் மதிப்பு இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிய மக்களுக்கு எந்த சேவையுமே செய்யாம பாராளுமன்றத்தில் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தி தள்ளி விடுறாருன்னா அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் சொல்லுங்க. அப்போ அந்த எம்பி பதவியை ராஜினாமா, அவர் டிஸ்மிஸ் பண்ணணும், ராஜினாமா டிஸ்மிஸ் பண்ணணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவரை ஜெயிலில் அடைக்கணும். அப்பதான் உண்மையாலுமே அம்பேத்கர் சொன்ன அந்த சமூக நீதி நிலைச்சிருக்கும். இன்னைக்கு ஒடிசா மக்கள் அவர் எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க? அந்த சாரங்கி அவர்களை மக்களுக்காக மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் அனுப்பியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அப்படியே பண்ணாரு. சார் போராட்டம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. அந்த போராட்டம் பண்ணும் போது எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாரு? தண்ணி வருது, அவர் குடிக்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்க நீங்க குடிச்சிட்டு போராட்டம் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. சார் அதுதானே சார் மாண்பு, அதுதானே ஒரு இயற்கையான அடுத்தவர்களை மனிதனை மதிக்கக்கூடிய தன்மைங்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மனிதனை, சக மனிதனை, ஒரு எம்பி விடுங்க, சக மனிதன் கூட மதிக்க தெரியாதா உங்களுக்கு? தள்ளி விடுவீங்களா நீங்க? அவர் இன்னைக்கு மண்டே உடஞ்சு ஐசியூல இருக்கிறார். அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ராகுல் காந்தி? இல்ல, ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பாஜக என்னை உள்ள அனுமதிக்கல, அதனாலதான் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் மல்லிகார்ஜுன கார்கே தள்ளி விட்டதே பாஜக தான், இது கேமரால பதிவாகல அப்படின்னு சொல்றாரு. சார் உண்மையை தெரிஞ்சிடும் சார், தெரியாம போறாரு சார். பாஜக காரங்க உள்ள விடல அப்படின்னா நீங்க போராட்டம் பண்ணுங்க சார். நீங்க அவையே நடக்கிறக்கலாமே, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சட்டங்களை இயற்றக்கூடிய பாராளுமன்றத்தில் எந்த அவை நடக்கிறக்கலாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டோமா? உங்க மண்டையெல்லாம் உடைச்சிட்டோமா? தூங்கி வெளியறீங்க. பாராளுமன்றத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க தூங்கி வெளியறீங்க. உங்க மண்டையை உடைச்சு போட்டோமா? இல்ல தள்ளி விட்டோமா? மேல கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே தள்ளிட்டு வந்துட்டோமா? உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறோம் நாங்க. பாஜக அந்த மாதிரி கட்சி. அப்ப நீங்க அப்படி இருக்கும்போது ஒரு எம்பியை, சக மனிதனை எப்படி சார் தள்ளுவீங்க? ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா? தெரிஞ்சதுதான் போகுது. நீங்க எப்பவுமே போய் தான் பேசுவீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே போய் தான் பேசுறீங்க. நேரு காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இந்தியாவுக்கு செய்த துரோகங்கள் நிறைய. அதுல அம்பேத்கருக்கு சொல்லவே முடியாத துயரங்களை கொடுத்திருக்காங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல தீண்டாமை,
அம்பேத்கர் மட்டும் தான் நடந்திருக்கா சார்? இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, வேங்க வயல்ல மலம் கலந்து இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது. என்னத்தை கண்டுபிடிச்சு கழிச்சிருக்காங்க இவங்க? இது தீண்டாமை இல்லையா? இது அம்பேத்கருக்கு செய்த துரோகம் இல்லையா? இன்னைக்கு உதயநிதி வாய்களே பேசுறாரு. வேங்க வயல் பிரச்சனை எடுத்துக்கங்க. இன்னைக்கு பொன்னேரியில சார், பொன்னேரியில ஊராட்சி மன்ற தலைவர் அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பேர் தீண்டாமை இல்லையா? இது அம்பேத்கருக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ்சி மக்கள் இன்னைக்கு கொடியேற்ற முடியல, தேசிய கொடியேற்ற முடியல. இதுக்கு பேர் தீண்டாமை இல்லையா? இது அம்பேத்கர் செய்யற துரோகம் இல்லையா? இன்னைக்கு வாய்களையே பேசுறாங்க சார். பாஜக இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பில 70 பேர்ல 15 பேருக்கு மேற்பட்டோர் தாழ்த்தப்பட்ட எஸ்சி பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க. அவங்களையெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரே அளவில் நடத்துறார். உங்களை மாதிரி பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறவர் கிடையாது. நீங்க ஒரு மெத்தையில் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு வந்திருக்கிற எம்பி எஸ்சியா இருந்தா அவருக்கு திருமாவளவன் அவருக்கும் சேர்த்து தான் நாங்க பேசுறோம். திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறார். அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது கண்டனம் தெரிவிச்சது அவர் தெரிவிக்கல. சார் நீங்க சோபால உட்காந்துக்கிறீங்க, நான் பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்காந்துக்கிறேன், நீங்க என்னை தீண்டாமை பண்ணிட்டீங்க, என்னை தாழ்த்தப்பட்டவர் நினைச்சு நீங்க தீண்டாமை ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லல. புரியுதுங்களா? பாஜக அதை கையில் எடுத்தது. பாருங்க ராஜ கண்ணப்பன் எப்படி உட்காந்துக்கிறாரு, திருமாவளவன் பாருங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துக்கிறாரு. இதுதாங்க திமுகவுடைய தீண்டாமைன்னு சொன்னது பாஜக. புரியுதுங்களா? திருமாவளவன் அண்ணன் அவர்கள் டெல்லியில எங்களுடைய மினிஸ்டர் பார்க்கும்போது எப்படி உட்கார்ந்து இருந்தார்? 2 பேர் ஒரே சோபால பக்கத்துல ஒரே மாதிரியான சேர்ல உட்கார்ந்து பேசுறாங்க. அதுதானே சார் சமூக நீதி? பாஜகவுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு இங்க எவனுக்கு அருகதை கிடையாது. புரியுதுங்களா? சமூக நீதி பத்தி பேசுறதுக்கோ அம்பேத்கர் பேசுறதுக்கோ பாஜக பத்தி பேசுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அருகதை கிடையாது. விஜய் அவர்கள் இங்க ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருல்ல சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து அம்பேத்கர் வழியில தான் பயணிக்கிறாரு, அம்பேத்கர் இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லி அவரும் குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? சார் எங்க தலைவர் அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? விஜய்க்கு அம்பேத்கர் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? விஜய்க்கு அம்பேத்கர் பத்தி ஏதாவது தெரியுமா? அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்கள் என்ன? பாஜக அம்பேத்கருடைய புகழை உலக அளவில் எப்படி பரப்பினாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயமாவது தெரியுமா விஜய்க்கு? எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? மொத்தம் பொதுவா பாயசம் இப்படிங்கிற எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இவ்வளவுதான். புரியுதுங்களா? அவருக்கு பேப்பர்ல எழுதி அறிக்கை விடுவாரா தவிர அவருக்கு நிஜத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவரு டிஎம்கே உடைய பிடிஎம்மா தான் இருக்கிறாரு அவர். புரியுதுங்களா? அதனால பாஜக விஜய் அட்வைஸ் பண்ற அளவுக்கோ இல்ல நீங்க கடும் ஆட்சேபம் தெரிவிக்கிற அளவுக்குள்ள எங்க பாஜக ஒன்னும் தரம் தாழ்ந்து போகல. அதனால விஜய் ஒரு நேர்மையான மனிதரா களத்துல இறங்கி மக்களுக்கான சேவை பண்ணட்டும். அதாவது வெள்ளம் பாதித்த பகுதிக்கே போக முடியாத விஜய் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்க? மக்கள் எங்க துயரத்துல இருக்கிறாங்க, அங்க போய் நீங்க மக்களை பார்க்கணும். அந்த மக்களையே பார்க்க முடியாத விஜய் அந்த மக்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் வீட்டுல வச்சுக்கிட்டு நிவாரண பொருள் வழங்குறார். இப்படிப்பட்ட விஜய் எங்களுடைய பாஜகவை பத்தி எம்பியை பத்தி எங்க அமித்ஷா அவர்களை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏன்னா களத்துல இருக்கிறோம் நாங்க. ஒரு வெள்ளமா, ஒரு புயலா, ஒரு இயற்கை பேரிடரா அந்த இடத்துல களத்துல இருக்கக்கூடியவன் நாங்க. அதனால எங்களுக்கெல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் எங்க கட்சி தாழ்ந்து போகல, அவர் அந்த அளவுக்கு உயர்ந்து வரல. விசிகனவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரயில் மறியல் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த சமீபத்தில் நடந்த புத்தக வெளியீடுலாம் பங்கேற்கல, அம்பேத்கர் குறித்து இப்போ பேசிட்டாங்க அப்படின்னு தங்கள் கட்சி நிர்வாகிகளை இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுத்தி இருக்கிறாரு. உங்களோட கருத்து சார்? திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவமரியாதை பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தக வெளியீட்டு விழா, அதுல உண்மையாலுமே கலந்துருக்கணும் அவரு. புரியுதுங்களா? அம்பேத்கரை வச்சுதானே அரசியல் பண்றாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய நிகழ்ச்சியில போய் அம்பேத்கருடைய புகழை பாடி இருக்கணும். ஏன் பாடல? அப்போ இவருக்கு தேவையானது ஓட்டு அரசியல், அம்பேத்கருடைய புகழ் கிடையாது. அம்பேத்கருடைய புகழை திருடி ஓட்டு அரசியல் பண்ணணும், ஜாதி அரசியல் பண்ணணுங்கிறதா திருமாவளவனுடைய கோரிக்கை. திருமாவளவனுக்காகவும் பேசுறது பாஜக மட்டும்தான். அதனால திருமாவளவன் உண்மையாலுமே நீங்க அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுடைய எழுச்சி தலைவர் நீங்க சொன்னது உண்மைனா நீங்க கேட்க வேண்டிய இடம் அறிவாலயம். புரியுதுங்களா? நீங்க தட்ட வேண்டிய கதவு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கதவு. ஏன் வேங்க வயல் வாசல் ஒண்ணு பிரச்சனை தீர்க்கல? ஏன் இன்னும் எங்களுடைய மக்களை குடியேற்ற விடாம தடுக்கிறீங்க? ஏன் எங்க மக்களை இன்னைக்கும் கோயிலுக்குள்ள விடாம உங்களுடைய மக்கள் திமுக காரங்களா தடுக்கிறானுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன் நான். அதை விட்டுட்டு பாஜகவுக்காக நீங்க ஒன்னும் ரயில் மறியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பண்ண வேண்டிய இடம், தட்ட வேண்டிய இடம் கோபாலபுரம். புரியுதுங்களா? உண்மையாலுமே அந்த மக்கள் மேல அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, அந்த மக்கள் மீது மிகப்பெரிய மரியாதை அவங்க மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய இடம், போக வேண்டிய இடம் கோபாலபுரம். போய் கதவை தட்டுங்க.
ஏன் என் மக்களுக்கு நீங்க உரிமை தர மாட்டேங்கிறீங்க? சம உரிமை தர மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்க மக்களை எம்பி ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்க மக்களுக்கு வந்து அதிகாரத்தை தர மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்க கட்சியில வந்து எங்க மக்களை வந்து தலைவர் ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக ஆக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய இடம் கோபாலபுரம். புரியுதுங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்சி மக்களாகட்டும், எஸ்டி மக்களாகட்டும், அவங்களுக்கு பெரும்பான்மையான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் யாரு? ஒரு எஸ்டி. புரியுதுங்களா? இன்னைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் யாரு? ஒரு எஸ்சி. அப்போ எஸ்சி மக்களையும் எஸ்டி மக்களையும் இந்தியாவினுடைய பெருமை மிகு மக்களாக மாற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களை மாதிரி பிளாஸ்டிக் சேருக்கு அலைஞ்சுக்கிட்டு அறிவாலயத்துல வந்து எலும்பு துண்டு போடுவான், அதை பொறுக்கிட்டு போலாங்கிறதுக்காக ஆட்சி நடத்த வரல. நாங்க அரசியலுக்கு வரல. முதல் புரிஞ்சுக்குங்க, திருமாவளவன் அவர்களே புரிஞ்சுக்குங்க. நீங்க ரயில் மறியல் பண்றதை விட்டுட்டு கோபாலபுரத்துல போய் கேளுங்க. அங்க போய் மண்டிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. உரிமையா கேளுங்க. எங்க மக்களுக்கு என்ன பண்ணி கிழிச்சின்னு கேளுங்க. அதுதான் நீங்க அந்த மக்களுக்கு உண்டான ஒரு விடிவெள்ளியா நீங்க மாறி நிற்க முடியும். சும்மா வந்து எழுச்சி தமிழர் என்னத்தை கிழிச்சு விட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ல ஒருத்தனாவது உங்களால உயர்ந்திருக்கான்னு சொல்லுங்க. ஒரே ஒருத்தன் இந்த மக்களை நான் உயர்த்தி காட்டிக்கிறேன்னு திருமாவளவன் சொல்லட்டும். ஒன்னு எம்பி ஆனாலும் அவர் தான் நிற்பார், எம்எல்ஏ ஆனாலும் அவர் தான் நிற்பார். ஏன் உங்க கட்சியில் வேற ஆளே கிடையாதா? வேற யாருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க? அந்த ரவிக்குமார் தவிர வேற யாரும் கிடையாதா? 2 பேர் தானங்க நிக்கிறீங்க நீங்க. உங்க கட்சியில வேற எஸ்சி எஸ்டி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே கிடையாதா? ஒரு விளிம்புநிலை மக்கள் நீ யாரையாவது உயர்த்தி காட்டிருக்கீங்களா? எங்க கட்சியில் இருக்குங்க உதாரணம். அண்ணன் முருகன் அவர்களை இந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக்கி காமிச்ச கட்சி பாஜக. புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சராக்கி காமிச்சிருக்கிறோம் 2வது முறையா. உங்க கட்சியில இருந்து நீங்க பெரிய இவரு தானே, நேரா போங்க, போய் அண்ணன் கிட்ட கேளுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்கன்னு கேளுங்க, வாங்கி காட்டுங்க சார். அதுக்கப்புறம் வந்து பாஜக பத்தி பேசுங்க, வாய்களே பேசுங்க, நாங்க கேட்கிறோம். புரியுதுங்களா? எந்த ஒரு லாய்க்கற்ற தலைவர் திருமாவளவன் அவர்கள். அதாவது அந்த மக்களுடைய ஓட்டை திருடி அவரு பணம் பார்க்கறதுலதான் அவர் குறியாக்குறார். அதனாலதான் எங்க தலைவர் சொன்னாரு, அரசியல் வியாபாரிகள். புரியுதுங்களா? ஒன்ன தரம் தாழ்ந்து பேசலாம், ஆனா பாஜக எங்களை அப்படி வளர்த்துல. எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களை அப்படி வளர்த்துல. உங்களை மாதிரி தரம் தாழ்ந்து கேடு கட்டதனமா எங்களாலே பேச முடியும். ஆனா அந்த லெவலுக்கு எங்களை போக வச்சிடாதீங்க திருமாவளவன் அவர்களே. எங்க தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் வியாபாரி. அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மோசமான அரசியல் வியாபாரி. அதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிக்கிறார். நீங்க விஜய், இங்க இருக்கக்கூடிய யாரு திமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே அரசியல் வியாபாரிகள். அவருடைய புகழை திருடிக்கொண்டு நினைக்கிறீங்களா தவிர அம்பேத்கருக்காக ஒரு துளி அளவாவது உங்க மனசுல இடம் இருந்ததுன்னா அந்த மக்கள்ல ஒருத்தரையாவது மினிஸ்டர் ஆக்கி காமிச்சிருப்பீங்க. அப்படி இருந்த உங்க கட்சியினுடைய தலைவராக்கி காமிச்சிருப்பீங்க.